ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த 2026 உம்முடைய பிறப்பின் நாளுக்காக நன்றியோடு கொடுமை துதிக்கிறோம். உம்முடைய பிறப்பின் ஆண்டவரே சத்தியங்கள் ஏராளமாய் உண்டு, அது கணக்கில் அடங்காதது. இன்று நாங்கள் தியானிக்கிற சத்தியமும் எங்கள் இந்த கடைசி கால வாழ்வுக்கு, எங்கள் ஆவிக்குரியதற்கு, எங்களுடைய பலத்திற்கு இது உதவியாக இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் புஸ்தகத்திலே 4வது அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். கலாத்தியர் 4:5. காலம் நிறைவேறின போது ஸ்திரீயிடத்திற்கு பிறந்தவரோ நியாய பிரமாணத்திற்கு ஈடானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். வெரி குட். காலம் நிறைவேறின பொழுது, இந்த வார்த்தை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இயேசு எப்போ வந்தார் அப்படி என்பதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் சபைக்கு சொல்லும் பொழுது, காலம் நிறைவேறின பொழுது இயேசு வந்தாராம். அல்லேலூயா. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் காலம் நிறைவேறினது என்று சொல்லுகிறாரே, அவர் வாழ்ந்த நாட்களில் எந்த காலம் நிறைவேறினது, என்னென்னலாம் நிறைவேறினது, அப்படி என்ன பவுல் கண்டார், அப்படி என்ன காலம் நிறைவேறினது, அதை வைத்து ஏன் இயேசு வந்தார், அப்படி காலம் நிறைவேறுகிற நேரத்தில் இயேசு வந்தால் என்ன நன்மை என்பதை தான் இன்றைக்கு பவுலினுடைய கூற்றின் பிரகாரம் நாம் தியானிக்க போகிறோம். அப்போ இந்த பவுல் எதை கண்டார்? காலம் நிறைவேறினது என்று சொல்லுகிறாரே, அப்போ என்ன நிறைவேறிச்சு? அப்படிப்பட்ட நிறைவேறுகிற அந்த காலகட்டத்தில் இயேசு இந்த உலகத்தில் வந்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பிறப்பின் காலத்தை குறித்து இங்கே பவுல் எழுதும் பொழுது அவர் கண்ட காரியங்கள் மொத்தம் 4 இருக்கிறது. இதை வைத்துதான் அவர் சொல்லுகிறார் காலம் நிறைவேறிற்று என்று சொல்லி. இப்பொழுது 4 என்ன காலம் நிறைவேற்று என்று ஒன்றை நாம் பார்க்கும் பொழுது, அந்த நாட்களிலே, இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த நாட்களிலே மொழி மிகவும் அவசியமாயிருந்தது. அல்லேலூயா. மனிதன் பேசுகிற மொழி மிகவும் அவசியமாயிருந்தது. லத்தீன் என்கிற மொழி அந்த காலகட்டத்திலே உலக அளவிலே பேசப்படுவதற்காக அந்த மொழி கட்டாயப்படுத்தப்பட்டது. அதற்கு அப்புறம் கிரேக்க மொழி 334வது வருடத்தில் இந்த மொழி இந்த உலக அளவிலே பேசப்பட்டது. இப்போ கிரேக்க மொழி என்று சொன்னால், கிரேக்க மொழியினுடைய ராஜா யார் சொல்ல முடியுமா? அவர்தான் மகா அலெக்சாண்டர். மகா அலெக்சாண்டர் தன்னுடைய ஆளுமை காலத்திலே கிட்டத்தட்ட 168 வருடங்கள் இந்த கிரேக்க மொழி உலகிலே பேசப்பட்டது. மகா அலெக்சாண்டர் இந்தியாவுக்குள்ளேயும் வந்தார். அப்படி அவர் இந்தியாவுக்குள்ளே வரும்பொழுது இந்த அவருடைய காலகட்டத்திலிருந்து அவருடைய மொழியாகிய கிரேக்க மொழியை கட்டாய மொழியாகவும், நீங்கள் வீட்டில் எதனா பேசிக்கொள்ளுங்கள், ஆனால் அரசு மொழி கிரேக்க மொழியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, அலுவலக மொழி கிரேக்க மொழியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, அவருடைய ஆளுமை கீழே இருக்கிற எல்லா தேசத்திற்கும் இந்த கிரேக்க மொழியை அவர் கட்டாயப்படுத்தினார், அறிமுகப்படுத்தினார். எல்லாரும் இதை நீங்கள் பயன்படுத்தி ஆக வேண்டும் என்று சொல்லி. இப்போ நாம் பார்க்குறோம், இப்போ எந்த மொழி உலக அளவில் அதிகமாய் பேசப்படுகிறது? ஆங்கிலம் உலக அளவிலே அதிகமாய் பேசப்படுது. இந்த ஆங்கிலம் என்பது 1812 தான் இந்த உலகத்துக்குள்ளே வந்தது. இன்று வரைக்கும் அது ஆளுமை செய்து கொண்டிருக்கிறது. இன்று வரைக்கும் ஆங்கிலத்தை வைத்துதான் எல்லாவற்றையும் இயக்க வேண்டும். அது ராக்கெட் ஆனாலும் எது வேண்டுமானாலும் ஆங்கில மொழியை வைத்துதான் அதை இயக்க வேண்டியதாக இருக்கிறது.
அந்த அளவுக்கு இன்றைக்கு ஆங்கில மொழி உலக அளவிலே இருக்கிறது. அப்படி மகா அலெக்சாண்டர் காலத்திலே இந்த கிரேக்க மொழி உலக அளவிலே இருந்தது. இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது அவர் கிரேக்க மொழியை தான் பேசினார். அல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் அது உலக அளவிலே மகா அலெக்சாண்டர் அந்த மொழியை உலக அளவிலே கொண்டு வந்தபடியால் இயேசுவுக்கும் அந்த மொழி பேசுவதற்கு பேசப்பட்டார். ஏன் என்று சொன்னால் ஒரு மொழி உலக அளவிலே இருக்கும் என்று சொன்னால் கர்த்தருடைய சத்தியம் அல்லது ஒரு செய்தி, ஏதோ ஒரு முக்கிய சம்பவம் உலக அளவிலே கொண்டு போவதற்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை தான் பவுல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து வரப்போகிற காலத்திலே உலக அளவிலே கிரேக்க மொழி பேசப்பட்டு கொண்டிருந்தது. ஆகவே அவர் அந்த 3.5 வருஷத்திலே கிரேக்க மொழியின் வழியாய் அநேகர்களுக்கு பரலோகத்தின் சத்தியத்தை சொல்ல முடிந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக எனக்கு அருமையானவர்களே, பவுல் அதை வைத்துதான் சொல்லுகிறார், காலம் நிறைவேறின பொழுது என்று சொல்லி. ஆகவே முதலாவதாக இந்த மொழி, கிரேக்க மொழி இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் அவருடைய சத்தியம் எல்லா இடங்களுக்கும் போவதற்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. பாருங்க, மொழியினுடைய மேன்மை என்னவென்று சொன்னால் ஆதியாகம புத்தகத்திலே 11வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 11:4. அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுது தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். நாங்க செய்யறது எல்லாமே தடைபடாது அப்படின்ற அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்ததே. அதுக்கு எது காரணம்? அந்த மொழி தான் காரணம், அந்த லாங்குவேஜ் தான் காரணம். ஏன்னா அங்க இருக்கிற எல்லாருமே ஒரே மொழியை பேசுகிறார்கள். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்களோ டக்கு டக்குன்னு வேலை வேகமாகும். இதை கொண்டு வா, அதை கொண்டு வா என்று சொல்லும் பொழுது அந்த மொழிக்குரியவர்கள் எல்லாரும் பேசுகிறபடியால் வேலை வேகமாகும். அதனால்தான் இவர்களும் சொல்லுகிறார்கள், அந்த பாபேல் கோபுரத்தை கட்டுவதற்காக அவர்கள் பிரயாசம் எடுக்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஒரே மொழியில் இருக்கிறோம், அதனால நாங்கள் செய்ய போகிறது தடைபடாது என்று சொல்லி அவர்கள் நம்பிக்கையாக இருந்தார்கள். அப்போ அந்த மொழி ஒரு காரியத்தை வெற்றியாய் முடிப்பதற்கு பயனாக இருக்குது. ஆகவேதான் நாமும் கூட இன்றைக்கு ஆங்கிலத்தை படிக்கிறோம். படிப்பதன் மூலம் நம்முடைய அறிவு பெருகுகிறது. நாம் பல வெளிநாடுகளுக்கெல்லாம் கூட சென்று வேலை செய்வதற்கு அது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்குது. அதுபோலதான் கிரேக்க மொழியும் அக்காலகட்டங்களிலே அது அவர்களுக்கு மிகவும் பயனுடையதாக இருந்தது. இயேசுவுக்கு அது மிகவும் பயனுடையதாக இருந்தது. ஆகவே சீக்கிரமாய் வெறும் 3.5 வருஷத்துல அவர் நிறைய சுவிசேஷங்களை பல இடங்களுக்கு அவர் சொன்னபடியினாலே தான் இன்றைக்கு நாம் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் அவருடைய சத்தியங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே பவுல் சொல்லுகிறார், காலம் நிறைவேறின பொழுது அப்படின்னு சொன்ன, காலம் நிறைவேறின பொழுது இயேசு இந்த உலகத்திற்கு பிறந்தார். அதான் பார்க்கிறோம். தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார், இயேசுவை பிறக்க வைத்தார். அப்போ தேவன் ஒரு காலத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார். அது முதல் எதுவென்று சொன்னால் மொழி உலக அளவிலே பேசப்பட வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு, அந்த காலம் வர வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தார். அதை பவுல் அறிந்து சொல்லுகிறார், இதுதான் காலம் நிறைவேறினது. ஆகவே அப்படிப்பட்ட காலத்திலே தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த காலம் நிறைவேறினது. எந்த காலம்? இயேசு பிறக்கிற காலத்தில் உலக அளவிலே மொழி பேசப்படுகிற அந்த கட்டாயம், அந்த காலம் நிறைவேறினபடியால் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. இரண்டாவதாக காலம் நிறைவேறின பொழுது என்று பவுல் இங்கே குறிப்பிடுவதனுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை குறித்து சொல்லப்படுது. ஒரு மரண தண்டனை அப்படின்னு சொன்னா நீங்க எதெல்லாம் சொல்லுவீங்க? மரண தண்டனை எதெல்லாம் சொல்லலாம்? தூக்கிலிடுவது ஒரு மரண தண்டனை. அப்புறம் துப்பாக்கியில் சுட்டு ஒரு மனிதனை சாகடிப்பது மரண தண்டனை. இப்படி நிறைய இருக்குது. அதிலே ஒன்று, சிலுவையிலே ஒரு மனிதனை மரிக்க செய்வது ஒரு மரண தண்டனையாக இருந்தது. அப்போ
துப்பாக்கியின் காலத்தில் இயேசு பிறக்கல. ஒருவேளை தூக்கு தண்டனை இருந்திருக்கலாம். ஆனால் அந்த தூக்கு தண்டனை சட்டமாக இருக்கிற காலத்தில் இயேசு பிறக்கல. சிலுவையில் மரிக்கிற மரணத்தின் காலத்தில் தான் இயேசு பிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் அப்படி சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி வேதத்தை பார்த்தால், உபாகம புஸ்தகத்திலே 21வது அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 21:23. ஆமா. தூக்கி போட்டவன், மரத்தில் தூக்கி போட்டவன் சபிக்கப்பட்டவன். அல்லேலூயா. மரத்தில் தூக்கி போட்டவனா, மரத்தில் தொங்குகிறவன் சபிக்கப்பட்டவன். அப்போ இந்த காரியம் கலாத்தியர் புஸ்தகத்திலே 3வது அதிகாரத்தில் இதே பவுல் சொல்லுகிறார். அதுதான் பெரிய ஒரு கிரேட். காலம் நிறைவேறின பொழுது என்று சொல்லி கலாத்தியரில் அவர் சொல்லும் பொழுது, அவர் 2வது காலத்தை கவனித்து பார்க்கிறார். 2வதாக ஒரு காலம் நிறைவேறுகிறது. அந்த காலம் நிறைவேறுகிற காலத்தில் 2வது காரியம் கலாத்தியர் 3:13 படிக்கலாமா? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அல்லேலூயா. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, எதுல சாபமானாரு? சிலுவையில சாபமானார். அப்போ சிலுவை மரணம் ரோம சாம்ராஜ்யத்தின் காலத்திலே அதுதான் இந்த உலகத்திலே கொடுமையான மரண தண்டனை. அந்த சிலுவை மரணத்துக்கு முன்னாடி கொடுமையான மரண தண்டனையும் இல்லை. சிலுவை மரணத்துக்கு பின்னாடி கொடுமையான மரண தண்டனை இதுவரைக்கும் இந்த பூமியில இல்லை, இனியும் உருவாக போகிறது இல்லை. ஏனென்று சொன்னால் சிலுவை மரணம் அவ்வளவு கொடுமையானது. அதை விவரிக்க இப்பொழுது நேரம் இல்லை. ஆகவே அப்படிப்பட்ட சிலுவை மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அதில் முக்கியமானது என்னவென்று சொன்னால், யோவான் புஸ்தகம் 19வது அதிகாரம் 36ஆம் வசனத்தை படிக்கிறேன். 19:36. அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்று வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது என்று சொன்னால் 32-33 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன வேண்டாம், சிலுவையிலே 3 பேர் தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதிலே இயேசு ஒருவர். 2 பேர் சாகவே இல்லை. ஆகவே என்னடா இவங்க இன்னும் சாகலைன்னு சொல்லி அவங்க எலும்பை போய் உடைக்கிறாங்க. ஒரு மனிதன் சாகவில்லை என்றால் சிலுவை மரணத்தில் எலும்பை உடைப்பாங்க. அப்போ அது செத்துருவார்கள். அது ரோமருடைய ஒரு நடவடிக்கை. 33ஆம் வசனத்தில் இயேசு கிட்ட வந்தா இயேசு எப்படி இருக்கிறாரு? செத்துட்டு இருக்கிறார். அதனால் அவருடைய எலும்பு முறிக்கப்படவில்லை. இது யார் சொன்னது அப்படின்னு பார்த்தா, தாவீது தன்னுடைய சங்கீதத்திலே 34வது சங்கீதத்தில் 20வது வசனத்தில் சொல்றார், எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை என்று சொல்லி. அப்போ ஒரு தூக்கு மரத்திலே ஒருவரை மறிக்க செய்தால் கட்டாயம் இந்த கழுத்து எலும்பு முறிவு உண்டாகும். ஒருவேளை கத்தியிலே வெட்டி சிறைச்சேதம் பண்ணுகிறது போல இருந்தால் கட்டாயம் கழுத்திலே வெட்டும் பொழுது எலும்பு உடைந்தாகும். ஒருவேளை துப்பாக்கி முனையிலே ஷூட் பண்ணும் பொழுது, ஆற்றை போன்ற இடங்களிலே ஷூட் பண்ணும்பொழுது அல்ல தலையிலே ஷூட் பண்ணும் பொழுது கட்டாயம் எலும்பு உடைந்து தான் மரணம் சந்திக்க நேரிடும். ஆனால் இயேசுவுக்கு எலும்பு முறிக்கப்படக்கூடாது. அப்போ எலும்பு முறிக்கப்படக்கூடாது என்று சொன்னால் முறிக்கப்படாத ஒரு மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அதுதான் சிலுவை மரணம். ஏனென்று சொன்னால் அவர் ஆணிலே கூட சிலுவையிலே கையில் அடிக்கும் பொழுது இந்த கேப்பில் தான் வந்து ஆணி அடிப்பாங்க, இல்லை இந்த கேப்பில் ஆணி அடிப்பாங்க. சதையில் தான் அந்த ஆணி போகும். அதே மாதிரி காலிலே கூட அந்த 4-5 விரல் இருக்குதா, அந்த இடையிலே தான் அந்த ஆணியை அடிப்பார். ஏனென்றால் ஆணி ஈஸியாக இறங்கும்.
அப்படி இறங்கும் பொழுது அவர்கள் சிலுவையிலிருந்து தப்பிக்க முடியாது. எனவே பவுல் இங்கே என்ன சொல்லுகிறார்? காலம் நிறைவேறின பொழுது என்று சொல்லி கலாத்தியர் 4:5 அவர் சொல்லுவது போல, இரண்டாவதாக காலம் நிறைவேறினதை அவர் பார்க்கிறார். சிலுவை மரணம் தான் இந்த உலகத்திலேயே கொடுமையான மரணம். அல்லேலூயா. அந்த மரணத்தின் காலம் வரும் வரைக்கும் தன்னுடைய குமாரன் வருவதை பிதா நிறுத்தி வைத்திருந்தார். அப்படின்னா என்னன்னா, இந்த சிலுவை மரணத்தின் மூலம் அவ்வளவு கொடுமையான மரணமாய் இருக்கிறபடியால் அவ்வளவு கொடுமையான மரணத்தை யாருக்காக ஏற்றாரு? சிலுவையில நமக்காக தான் ஏற்றார் இல்லையா? வேற ஏதாவது மரண தண்டனை காலத்திலே பிறந்திருக்கலாம், அவருக்கு கொடுக்கப்படுகிற தண்டனையின் பலிகள் குறைவாக இருந்திருக்கும், அவருக்கு அதனுடைய கஷ்டம் அதிகமாக இருந்திருக்காது, கொஞ்சம் சமாளிச்சுக்க இருக்கலாம். ஆனால் சமாளிக்க முடியாத உலகத்திலேயே தலை சிறந்த ஒரு மரண தண்டனையின் காலத்திலே இயேசு பிறந்தார் என்பதுதான் இங்கே காலம் நிறைவேறின பொழுது. அப்படின்னு சொன்னால் எல்லா மரண தண்டனையும் போயிடுச்சு, இனி வரப்போகிற மரண தண்டனை சிலுவை மரணத்து போல இல்லை. அப்படியானால் இந்த காலத்திலே தான் இயேசு பிறக்க வேண்டும். ஆகவே சிலுவை மரணத்துக்கான காலம் வந்திருக்கிறது, நிறைவேறி இருக்கு. அல்லேலூயா. அப்போ தேவன் நம்ம மேல் வைத்திருக்கிற அந்த அன்பை பாருங்கள். ஏதாவது ஒரு மரண தண்டனையிலே இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவரை சாக வைத்திருக்கலாம், நம்முடைய பாவங்களுக்காக மரிக்க வைத்திருக்கலாம். ஆனால் அவர் அதை செய்யவில்லை. இந்த உலகத்திலேயே கொடுமையான மரணத்தின் காலம் எது, அந்த காலம் வரைக்கும் பிதா காத்து கொண்டிருந்தார். இந்த ரகசியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் தியானிச்சு பார்க்கிறார். அல்லேலூயா. அது தியானிச்சு பார்த்தா சொல்றாரு, காலம் நிறைவேறிடுச்சு, இந்த நேரம் தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்து சிலுவையிலே மரிக்க வேண்டும். அப்போ அவ்வளவு கொடுமைகளை இயேசு அனுபவிக்க வேண்டும் என்று பிதாவுடைய ஆசை அல்ல, நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை விடுதலையாக்க. அல்லேலூயா. நம்முடைய அக்கிரமத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க, நம்முடைய சாபத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க, நம்முடைய பாவத்திலிருந்து நம்முடைய விடுதலையாக்க இயேசு அவ்வளவு கொடுமையான மரணத்தின் காலத்தில் வர வேண்டும் என்று பிதா காத்து கொண்டிருந்தார். அதை தான் ஆவியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் உணர்ந்து சொல்லுகிறார், காலம் நிறைவேறின பொழுது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே எவ்வளவு ஒரு தேவனுடைய திட்டம் பாருங்க. இந்த கிறிஸ்துமஸ் என்றால் என்ன, சாதாரணமாக கொண்டாடுகிறோம், இதை நம்ம செய்கிறோம், பல சத்தியங்கள் இருக்கிறது. ஆனால் பவுல் சொல்லுகிற இந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது ஆண்டவர் எவ்வளவு நம்ம மேல அக்கறை வச்சிருக்கிறார் பாருங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு மேலேயும் இயேசு அதிக அக்கறை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவதாக காலம் நிறைவேறின பொழுது என்று பவுல் சொல்வதனுடைய கூற்று என்னவென்று சொல்லி பார்த்தால், கலாத்தியர் புஸ்தகத்திலேயே 4வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிக்கலாம். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். அல்லேலூயா. அப்பா என்று கூப்பிடுகிற அந்த ஆவி அல்ல, என்ன சொல்லப்படுதுங்க? அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க அந்த ஆவி. இந்த அப்பா பிதா என்று ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே கலாத்தியர் சபைக்கு எழுதுகிறார் என்று சொல்லி பார்த்தால், மார்க்குவின் புஸ்தகத்திலே 14வது அதிகாரம் 36ஆம் வசனத்தை படிக்கலாம். மார்க்கு 14:36. அப்பா பிதாவே எல்லாம் உம்மாலே கூடும், இந்த பாத்திரத்தை எடுத்துக்கொடும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்றார். ஏசப்பா நிறைய இடங்கள்ல அப்பா பிதாவேன்னு யூஸ் பண்ணார், நம்மளையும் யூஸ் பண்ண சொல்றாரு பவுல். அல்லேலூயா. ஏசப்பா நீங்க வெறும் அப்பான்னு கூப்பிடாதீங்க, அப்பா பிதாவேன்னு கூப்பிடுங்க. அதான் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே எங்கள் ஆவியானவரே. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே எங்கள் ஆவியானவரே. அல்லேலூயா. இயேசு
பிதாவோடு கூட பேசும் பொழுதெல்லாம் அப்பா பிதா அப்பா பிதான்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. பவுல் அதை தான் சொல்றாரு, நாமும் இயேசுவை அப்பா பிதான்னு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ரோமர் புஸ்தகத்திலே 8வது அதிகாரம் 15வது வசனத்திலையும் சொல்றாரு. கலாத்தியர் 4:6 சொல்றது போல ரோமர் 8:15 சொல்றாரு. படிக்கலாம். திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். இந்த வார்த்தை தான், லாஸ்ட் வார்த்தை தான் முக்கியம். என்ன சொல்லுது? புத்திர சுவிகாரத்தின் ஆவி. அப்படின்னா என்னதுங்க? நாம் அவருடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தின் ஆவி. அல்லேலூயா. நாம் இயேசுவின் பிள்ளைகள். நான் இயேசுவின் பிள்ளை. நான் இயேசுவின் பிள்ளை. பிள்ளை என்கிற அந்த உரிமையை நாம் பெற்றிருக்கிறோம். புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். கிறிஸ்துமஸ் நமக்கு என்ன சொல்லுகிறது? நீங்க இயேசுவின் புத்திரர்களாய் இருக்கிறீர்கள், புத்திர சுவிகாரத்தின் ஆவிகளாய் இருக்கிறீர்கள். அப்படி என்று சொன்னால் ஏன் இதெல்லாம் பவுல் சொல்றாருன்னா, ரோம சாம்ராஜ்யத்தின் காலகட்டத்திலே அப்பொழுதுதான் உலகத்திலேயே முதலாக அரசு சட்டமாக்கப்படுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஒருவர் ஒரு பிள்ளையை யாரையோ பெரியோரையோ முதியோரையோ யாரையோ ஒருவர் தத்தெடுக்க வேண்டும் என்றால் அதை தத்தெடுத்துக் கொள்ளலாம். அது சட்டப்பூர்வமாக்கப்பட்டது தான் ரோம சாம்ராஜ்யத்தின் காலத்தில். அல்லேலூயா. அது வரைக்கும் ஒரு பிள்ளையை எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் சட்டம் கிடையாது. அதிலிருந்து தான் ரோம சாம்ராஜ்யம் அந்த காலத்திலிருந்து தான் பிள்ளையை தத்தெடுக்கிற சட்டம் இந்த உலகத்திலே பிறப்பிக்கப்பட்டது. அது இன்று வரைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்போ ரோம சாம்ராஜ்யத்தின் காலத்திலே பிள்ளையை தத்தெடுக்கிற சட்டம் கொண்டு வரப்பட்டது போல இப்போதான் இயேசு இந்த உலகத்துல வந்து பிறந்தா நல்லா இருக்குன்னு சொல்லி, ஏன் நல்லா இருக்குன்னா நம்மையும் கூட சங்கீதம் புஸ்தகத்திலே 51:5 படிக்கலாம். 51:5 நான் துர்க்குணத்திலே உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். இதோ ஆமா. அப்போ நான் துர்க்குணத்திலே உருவானேன், என் தாய். யாரெல்லாம் தாயின் கருவிலே உருவாகிறார்களோ அவர்கள் எல்லாருமே எப்படி வராங்களா? பாவத்தோடு தான் பிறக்கிறாங்க. எந்த குழந்தையானாலும் பாவத்தோடு தான் பிறகு. நான் பாவம் இல்லை அப்படி சொல்ல முடியாது. பாவத்தோடு பிறக்காத ஒரே ஒரு குழந்தை இயேசு குழந்தை தான். அல்லேலூயா. மீதி எல்லாருமே பாவத்தோடு தான் பிறந்தார். ஏன் இயேசு பாவத்தோடு கூட பிறக்கலைன்னா, அவர் மனுஷனுடைய வித்தினாலே அவர் உருவாகவில்லை, பரிசுத்த ஆவியானவராலே இயேசு தாயின் கருவிலே உருவாக்கப்பட்டார். அல்லேலூயா. கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்லலாமா? ஆகவே அவர் பாவத்தில் உருவாக்கப்படவில்லை, அவர் பரிசுத்த ஆவியானவரால் உருவாக்கப்பட்டபடியால் அவரிடத்திலே பாவம் இல்லை. அதனால தான் அவர் சொல்றேன், என்னிடத்திலே பாவம் உண்டு என்று உங்களில் யார் சொல்லக்கூடும்? ஏசப்பா கிட்ட பாவம் கிடையாது. இப்ப என்னன்றாரு? அப்ப இப்படிப்பட்ட அந்த முதல் பிறப்பு என்பது பாவத்தின் பிறப்பா இருக்கிறது. நம்ம கூட ஒவ்வொருவரும் தாயின் கருவிலிருந்து பிறந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கை முதல் பிறப்பு பாவ பிறப்பா இருந்தது. ஆனால் என்றைக்கு நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் மாறி ஞானஸ்தானத்திற்குள்ளே கீழ்ப்படிந்து என்றைக்கு ஞானஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு ராபோஜனத்திலே நாம பங்குள்ளவர்களாய் இருக்கிறோமோ அன்றிலிருந்து நாம இரண்டாவது பிறப்பிலே வந்து விட்டோம். அல்லேலூயா. அப்போ முதல் பிறப்பு பிசாசுடையது, இரண்டாவது பிறப்பு கிறிஸ்துவுக்குள்ளானது நம்முடைய பிறப்பு. அப்போ இரண்டாவது பிறப்பு தத்தெடுத்த பிறப்பு. அல்லேலூயா. நம்மளை வந்து தாயின் கருவிலேயே பிறந்து பரிசுத்தமா பிறக்க வச்சிருந்தா நம்மளை தத்தெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நம்ம தாயின் கருவிலேயே பாவத்திலே பிறந்திருக்கிறபடியால் அதனால நம்மளை திருப்பி சாகடிச்சு உருவாக்க வேண்டிய வேலை இல்லை. இந்த சாபத்திலிருந்து தான் நம்மளை விடுதலை ஆக்கணும். ஆகவே இந்த பாவ சரீரத்தை தான் கர்த்தர் என்ன பண்ணிட்டாருங்க? மீட்டெடுத்தார். ரத்தத்தாலே மீட்டெடுத்தார், ஞானஸ்தானத்தாலே மீட்டெடுத்தார். ஒவ்வொரு மாதமும் இந்த ராபோஜனத்தின் மூலம் நம்மை மீட்டெடுத்து கொண்டே இருக்கிறார். அதனால தான் எதை நீங்கள் ராபோஜன வாரத்தை நீங்கள் வந்து விட்டுவிடக்கூடாது.
அது ரொம்ப பரிசுத்தமானது. ஏன்னா நம்மை தத்தெடுத்தனுடைய அடையாளம். இல்லையா? ஆக இயேசு நம்மை தத்தெடுத்திருக்கிறார். பாவத்தில் பிறந்த நம்மை பரிசுத்தத்துக்கு தத்தெடுத்து விட்டார். இந்த தத்தெடுக்கிற சட்டம் அன்றைக்கு ரோம சாம்ராஜ்ய காலத்திலே சட்டமாக்கப்பட்டது. அது யூதர்களுக்கு ரொம்ப முக்கியமானபடினால்தான் இதை சொல்லப்படுது. இன்னைக்கு நமக்கு பரிசுத்த ஆவியானவர் தத்தெடுக்கிறதுல இவ்வளவு முக்கியம் இருக்கிறதா? இது அன்றைய காலகட்டத்தில் அரசினுடைய அதிகாரத்தில் கொண்டு வரப்பட்டதா என்று சொல்லி நாம் நினைக்கும் பொழுது கர்த்தர் பாருங்க, ஒரு சின்ன சின்ன விஷயத்திலே கூட நம்மளை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை தெரிந்து கொள்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே ரோம சாம்ராஜ்யத்தின் காலத்திலே தத்தெடுப்பது சட்டமாக்கப்பட்டது. காலம் நிறைவேறின பொழுது, எந்த காலம் நிறைவேறிச்சு? தத்தெடுக்கிற காலம் வந்துச்சு. இப்போதான் கிறிஸ்துவுக்குள் ஒரு மனிதன் இருந்தால் எப்படி இருக்கும்? தத்தெடுக்கப்பட்டால் ஒரு மனுஷன் எப்படி இருப்பான்? ஒரு அனாதையா இருக்கிறான், தாய் தகப்பன் இல்லாதவனா இருப்பான், ஆதரவு இல்லாதவர்களா இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு ஆதரவு கிடைத்தால் எவ்வளவு சந்தோஷமா இருக்கான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சந்தோஷத்தை தான் கிறிஸ்துவின் பிறப்பின் மூலம் நமக்கு கிடைக்கப்படுகிறது. அதுதான் தத்தெடுப்பு. நம்மை கூட தேவன் தத்தெடுத்தார். அல்லேலூயா. பாவத்திலிருந்து தத்தெடுத்துட்டாரு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நம்மளை ஆண்டவர் தத்தெடுத்திருக்கிறார். தத்தெடுத்தால் அந்த தத்தெடுக்கிறவுடைய நபருடைய சொத்து எல்லாவற்றிற்கும் அவரும் ஒரு உரிமையாளர். அல்லேலூயா. அப்போ இயேசு நம்மை தத்தெடுத்திருக்கிறபடியால் அவருடைய வெற்றிக்கு நாம உரிமையாளர்கள், அவருடைய சமாதானத்துக்கு நாம உரிமையாளர்கள், அவருடைய நிம்மதிக்கு நாம உரிமையாளர்கள், அவருடைய நன்மைகள் எல்லாவற்றிற்கும் நாமும் சொந்தக்காரர்கள். அல்லேலூயா. ஆகவே அந்த இயேசு கிறிஸ்து நம்மை எந்த அளவுக்கு நேசிக்கிறார் பாருங்க. இதுதான் பவுல் தியானிக்கிறார். அவர் காலத்துல காலம் நிறைவேறிடுச்சு. அல்லேலூயா. தத்தெடுப்பதில் அப்படின்னு சொன்னால் பாவத்திலிருந்து பரிசுத்தமாக்குதல், இது சரியான காலம். இதை யூதர்களுக்கு புரிய வைக்க வேண்டுமானால் இந்த காலத்திலே தான் இயேசு பிறக்க வேண்டும் என்பதை பவுல் தியானிக்கிறார். அல்லேலூயா. அந்த தியானத்தை பவுல் மூலியமா இன்னைக்கு நம்மளுக்கு தராரு. கரங்களை தட்டி ஆண்டு நன்றி சொல்லலாமா? அல்லேலூயா. கிறிஸ்துமஸ் என்றால் சாதாரணமானது அல்ல. ஒருவேளை இதுவரைக்கும் எப்படிப்பட்ட சத்தியங்களை கேட்டிருக்கலாம், ஆனால் இது எவ்வளவு பவுல் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை எவ்வளவு மகிமையானதா இருக்கிறது. நான் பவுலை தான் ஆச்சரியமாய் பார்க்கிறேன். பவுல் எவ்வளவாய் அந்த காலக்குறிகளை தியானித்திருப்பார், அன்றைய கால வரலாற்றுகளை எவ்வளவாய் தியானித்திருப்பார், வேதத்தையும் காலக்குறிகளையும் அவர் எவ்வளவாய் ஒப்பிட்டு பார்த்திருப்பார். பார்த்த பொழுது அவருக்கே ஆச்சரியமாய் இருக்கிறது. இந்த காலம் நிறைவேறின காலத்தில் தான் இயேசு பிறந்தார். அல்லேலூயா. நான்காவதாக இறுதியாக ரோம சாம்ராஜ்யத்தின் காலத்திலே முக்கியமானது சாலைகள் ஒரு பிரம்மாண்டமான அளவிற்கு அந்த பணிகள் துவக்கப்பட்டது. அதாவது அதுக்கு முன்னாடி இல்லை, அதிலிருந்து தான் இன்னைக்கு சாலைகள் ஆச்சரியமாய் போடுகிறார்கள் இல்லையா? இப்போ பாருங்க, பெங்களூர்ல சென்னையிலேருந்து பெங்களூர் ஒரு ஸ்ட்ரெயிட் ரூட் போடுறாங்க. இந்த பக்கம் பல்லூருக்கு தாண்டி அந்த ரோடு போகுது, அப்படியே நெமிலி வழியாக போகுது. பயங்கரமான ரோடு, அது ஸ்ட்ரெயிட் ரோடு. சில மணி நேரங்கள் குறைகிறதா. சென்னையிலேருந்து பெங்களூர் போனோன்னா கார்லேயோ பஸ்லேயோ போனால் சில மணி நேரங்கள் குறைகிறது. இப்பொழுது இப்படியெல்லாம் சாலை பணிகளிலே மக்களுடைய நேரத்தை குறைக்கிறார்களோ, இந்த துவக்கம் முதல் ரோம சாம்ராஜ்யத்தின் காலத்தில் தான் இருந்தது. அல்லேலூயா. ஒரு மேப்பை பார்த்தேன். ரோம் என்கிற அந்த இடத்துல அந்த தரைபூமி அது எவ்வளவு பெரிய வட்டமோ, எல்லா இடத்திலிருந்தும் சாலைகள் நேர் ரோமுக்கு தான் வருது. அல்லேலூயா. ஆகவே ஏன் அப்படி என்று சொன்னால், அந்த சாலை பணிகளை அந்நாட்களிலே இராணுவத்தை வைத்து போட்டார்கள். இராணுவத்தை வைத்து எப்போ போடுவாங்க? ஒரு பேரிடர் காலத்தில் தான் இராணுவத்தை பயன்படுத்துவார்கள். பேரிடர் காலத்தில் தானே. இப்போ இங்கே கூட ராஜாலையிலேருந்து பேரிடர் மீட்புக்காக சென்னை சென்றிருக்கிறது, அங்கே சென்றிருக்கிறது என்று சொல்லுவோம், நியூஸ்களை கேட்போம். அப்போது பேரிடர் காலங்களிலே இராணுவம் தீவிரமாய் செய்யும். சில பாலங்களோட நியூஸில் பார்ப்பீங்க, இத்தனை மணி நேரத்தில் போட்டு விட்டார்கள் அப்படின்னா என்னன்னா, அப்போ இராணுவத்தை வைத்து ஏன் அவர்கள் அதை செய்தார்கள் என்று சொன்னால், அது வேகமாய் அந்த பணிகள் நடக்கும், மேலும் அது அழகாய் நடக்கும். ரோம சாம்ராஜ்யத்தின் காலத்திலே
பெரும் பெரும் கற்களை, அதாவது பெரும் பெரும் பாறைகளை, பலகை மாதிரி இருக்குது, அது மாதிரி பலகைகளை வைத்து தான் அவர்கள் சாலைகளை போட்டார்கள். அல்லேலூயா. ஒரு பழமொழி கூட இருக்குதான், எல்லா சாலைகளும் ரோமை நோக்கி செல்கிறது அப்படின்ற பழமொழி ரோமர் காலத்தில் இருந்துச்சான். அப்ப பவுல் என்ன பண்றாரு, இதை உன்னிப்பா பார்க்கிறார். இப்ப சாலை பணிகள், சாலைகள் நிறைய இருந்தால் போக்குவரத்துகள் சீக்கிரம் வேலை நடக்கும், போக்குவரத்து வேலை சீக்கிரம் நடக்கும், அலைய வேண்டிய அவசியம் இல்லை, சுற்றி சுற்றி போக வேண்டிய தேவையில்லை, மேடு பள்ளங்கள் இல்லை, இல்லைன்னா டிராஃபிக் ஜாம் ஆகிடும். இப்போலாம் பாருங்கள் 4 வழி சாலை. அன்றைக்கி கேரளுக்கு வந்து திருவிழாங்காடு போகிறோம், அரக்கோணத்துக்கு திருவிழாங்காடு வரைக்கும் 4 வழி சாலை செம்மையாக இருக்குது. என் பையன் சொன்னான், நான் கொஞ்சம் உடம்பு முடியலன்னு பத்துருந்தேன், நான் 120 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு போனேன்பா. நான் பத்துருந்தேன்னு எனக்கு தெரியுதுடா. அப்போ அந்த சாலை என்ன செய்கிறது, வேகமாய் போக வைக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய சுவிசேஷத்தை இந்த உலகத்துக்கு அறிவிக்க வேண்டும், அல்லது இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களும் இந்த சுவிசேஷத்தை உலகம் முழுவதும் அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால் சாலைகள் சீராயிருக்க வேண்டும். அல்லேலூயா. ரோமிலிருந்து சாலைகள் எல்லா தேசத்துக்கு போகுது, எல்லா தேசத்தில் சாலைகளும் ரோமுக்கு தான் வந்து சேருது. அதான் அந்த பழமொழி பார்க்கிறோம், எல்லா சாலைகளும் ரோம் நகருக்கு செல்கின்றன அப்படின்ற ஒரு பழமொழி அந்த நாளில் இருந்ததான். அப்படின்ட்டு சொன்னால் அதை நீங்கள் ஒருவேளை கூகுளில் போட்டு பார்த்தா கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரோம்னுடைய சாலை பணி அப்படின்னு நீங்கள் போட்டாலே அந்த ரோடு அமைப்புகள் எப்படிலாம் நேராக எல்லா சாலைகளும் ரோம் நகருக்கு தான் வந்து சேரும். அப்படின்னா என்னென்னா சுவிசேஷத்தை சீக்கிரம் கொண்டு போய் செல்லலாம். அல்லேலூயா. அப்படின்னா என்னென்னா அப்போது சுவிசேஷம் சீக்கிரம் போச்சுன்னா எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை சீக்கிரமாய் அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். ஆகவே இப்படிப்பட்ட காலத்தில் என்ன பண்ணார் இயேசு கிறிஸ்து, என்ன பண்ணாரு, பிறந்தார். அல்லேலூயா. ஆகவே என்னவென்று சொன்னால் அதுதான் காலம் நிறைவேறினது. மொத்தம் எத்தனை பார்த்தா, 4. 1 மொழி, 2வது மரணம், 3வது தத்தெடுத்தல், சட்டமாக்கப்பட்டது, 4வது சாலை. இது 4ஐயும் பவுல் பார்க்குறாரு. இந்த காலத்தில் இயேசு பிறந்தா அவருடைய சுவிசேஷம், அவருடைய திட்டம், பிதா போட்ட திட்டம் எல்லாமே சரியாக நிறைவேறிடும், ஒன்று கூட தப்பாகாது என்று சொல்லி திட்டமிட்டதை பவுல் ஆவியிலே உணர்ந்து பார்த்து இந்த 4 காரியத்தை சொல்றாரு. அல்லேலூயா. அதுதான் காலம் நிறைவேறும். இதுதான் பவுல் கண்ட காலம். இங்கே பவுல் சொல்ற காலம் அதுதான். காலம் நிறைவேறின பொழுது சிறுனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது அனைத்துமே நம்மேல் கர்த்தர் வச்ச அக்கறை, தேவன் நம்மேல் வைத்த அக்கறை. ஆகவே நாமும் ஒரு கடைசி காலகட்டத்தில் தான் இருக்கோம். இப்போவும் கர்த்தர் முதல் வருகைக்கு இதெல்லாம் இருந்துச்சு இல்லையா, இப்போ 2வதாக அவர் வரப்போற பாருங்க, இப்பவும் அதுக்கு ஒரு காலகட்டம் தான் நடந்து கொண்டிருக்கு. இன்னைக்கும் நவீனங்கள் பெருகிவிட்டது, இன்னைக்கும் சாலைகள் பெருகிவிட்டது. அப்போ இன்னைக்கு எல்லாமே உலக அளவிலே பார்க்கும் பொழுது எல்லாமே ஆச்சரியமா இருக்கிறது. அப்படின்ட்டு சொன்னால் இயேசு சீக்கிரமாய் 2வது விஷயம் வரப்போறாரு. ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்கள் ரட்சிப்பை இழந்துடாதீங்க, ரட்சிப்பை பெறாதவர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. ரட்சிப்பை பெற்றுக்கொண்டால் மட்டும் போதாது, ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தரை ஆராதித்தால்தான் பரலோகத்தில் இயேசுவோடு கூட இருக்க முடியும். அது தகுதி. ஞானஸ்நானம் ஒரு முக்கிய தகுதி. ஆகவே இந்த கடைசி காலம் இப்பொழுதும் ஒரு கடைசி காலம். ஆகவே இப்பொழுதும் காலம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இயேசுவின் ரகசிய வருகை நிறைவேறும் காலம். ஆகவே நாம் ஜாக்கிரதையாயிருந்து ஆண்டவருக்கு சாட்சியாய், வல்லமையாய், உறுதியாய் நாம் என்றென்றும் வாழ்வோம். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் இந்த கிறிஸ்துமஸ் செய்தியின் பிரகாரம் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.